கடைசி காலங்களிலே நின்று கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்னா, நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்நிய பாஷைகளிலே பேச தொடங்க வேண்டும். என்ன சம்பவம் நடந்தாலும், என்ன எமோஷனல் நம்மளை தாக்கினாலும், என்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும், என்ன எதிர்ப்புகள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தாலும், கர்த்தர் நம்ம வாயிலிருந்து என்ன வரணும்னு எதிர்பார்க்கிறார்னா, அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். சபையானது இந்த கடைசி காலங்களிலே அந்நிய பாஷையிலே ஜெபிக்க வேண்டும் என்பதை தேவன் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆனா இன்னைக்கும் கூட சபையானது எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனா, கர்த்தர் தாயை போல தேற்றுவார், நான் உன்னை ஆற்றுவேன்னு சொல்லி அப்படியே ரொம்ப நம்மளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற, சபைக்கிட்ட இருந்து ஆண்டவர் வேற விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சபையானது அது என்ன செய்ய வேண்டும்? பிறப்பிக்க வேண்டும், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சபைக்குள்ள இருக்கிற நம்மை கர்த்தர் பார்க்கிற விதம் வேறு விதமாய் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம ஆண்டவர் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னா, இன்னமும் கூட கர்த்தர் என்னை ஆற்றணும், என்னை தேற்றணும், என்னைய கர்த்தர் எனக்கு இந்த காரியங்களை எனக்கு தரணும். நம்ம வேற விஷயங்களை நம்ம தேவன் கிட்ட இருந்து என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ரட்சித்தது எதற்காக? நம்ம ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தங்களை மட்டும் பெற்றுக்கொண்டே வாழ்கிறதற்காக தேவன் நம்ம என்ன செய்யல? ரட்சிக்கவில்லை. ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். நமது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி காணப்பட வேண்டும். நம்ம அந்நிய பாஷைகளிலே நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே ஆவியானவர் என்ன செய்து விடுவார்னா, மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது என்ன செய்யுங்க? அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் என்ன செய்வார்னா, நம்ம குடும்பங்களிலே கொடுக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஜெபிக்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, நீங்க அறிந்திருக்கிற வார்த்தைகளின்படி ஜெபிக்கும் பொழுது இந்த உலகத்துக்குரிய காரியங்களையே நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். நம்ம அறிவுக்கு ஏற்றபடி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அந்நிய பாஷையிலே நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் பார்க்கிறபடி நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்னா, ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் இந்த கடைசி காலங்களிலே சபைக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, ஆவியினால என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற ஆழங்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னா விட்டுட்டு நமது வாழ்நாளை நம்ம அதிகமாக வீணாக கழித்திருக்கிறோம். நம்ம ஏதோ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சின்ன காரியங்களுக்கும் நம்ம அநேக நேரங்களிலே தேவனிடத்திலே கோபப்பட்டு எரிச்சல் பட்டு கர்த்தர்கிட்ட போகாதவங்களாக வேதத்தை ஏதோ ஒரு கடமைக்காக எடுக்கிறவர்களாய் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையானது எழுப்பாததுனாலதான் இன்னைக்கு பாஸ்டர் சொன்னது போல சின்ன பிள்ளைங்க சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொலை செய்து அது அப்படியே அது அவ்வளவு கொடூரமா இருக்கு. அதை அப்படி வெளியிடுறான். ஏன் அதை வெளியிடுறான் அப்படின்னா, அதே அந்த ஆவி சின்ன பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யணும்? அது கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். அந்த 4 தடவை அந்த வீடியோவை பார்த்தானா அவனுக்குள்ள என்ன வரும்? அந்த வெறி வரும். இப்போ பிள்ளைங்க எல்லாம் அந்த பப்ஜி விளையாடுறாங்க, இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க. அதற்கு பின்னால என்ன ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது? அதுல என்ன செய்யறாங்க? அதுல அவனுக்கு எதிராக வர்றவங்களை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சுட்டு வீழ்த்திட்டே இருக்கிறான், சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க மனநிலைமை எப்படி மாறும்? யாரு நம்ம எதிர்த்து வந்தாலும் அவனை நம்ம என்ன செய்யணும்? சாகடிக்கணுங்கிறத பிசாசானவன் மறைமுகமாய் நமக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னா அதை போதித்து கொண்டிருக்கிறான். அதை தொடர்ந்து அவங்க விளையாட நிஜமாவே ஒரு இடத்துல நடந்தது. ஒரு சின்ன வயசு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வெளியில விளையாடும் போது தன்னை விட 1 வயது பெரிய ஒரு பையனை என்ன செஞ்சுட்டான்? கத்தி எடுத்து குத்தி கொன்னுட்டான். அவனுக்கு தெரியல. போலீஸ் வீட்டுக்கு வராங்க, அவனுக்கு தெரியல. ஐயோ
அழுகிறாமா, என்னை கூப்பிடுறாங்க, எங்க கூப்பிடுறாங்கன்னு தெரியல, என்னை போலீஸ் கூப்பிடுறாங்க, அவன் கொலை செஞ்சுட்டானே தெரியல. ஏன்னா அவங்களுடைய சிந்தனையை சாத்தான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்னா, கட்டி வைத்திருக்கிறான், அவன் சிறை பிடித்து வைத்திருக்கிறான். இப்படி இந்த தேசத்துல எத்தனை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பட்டணத்துல நம்ம வாழுகிற இந்த கிராமத்துல நம்ம சபைக்குள்ள எத்தனை பேர் இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சபை எழும்ப வேண்டும். கர்த்தருக்காக எழுப்பி நிற்கிறவர்களை தேவன் இந்த காலத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு தோள் கொடுக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்கிட்ட இன்னமும் கெஞ்சி கொண்டு நிற்கிற பிள்ளைகளை தேவன் இந்த காலத்திலே அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த காலம் இனி கிடையாது. சபையை எழுப்பி யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளே எழுப்புதலை தேவன் கொடுக்க விரும்புகிறார். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆனால் சபையானது அதையெல்லாம் தனக்கு புறம்பாக வைத்துவிட்டு தேவையற்ற காரியங்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமது வாழ்நாளை வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். தேவையற்ற வீணான வார்த்தைகளினால நமது சிந்தனைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா நிரப்பி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம தேவையற்ற காரியங்களை நம்ம பேச பேச தேவையற்ற காரியங்கள் நம்ம சிந்தனைக்குள்ளே வர வர சத்துரு உங்களை ஆளுகை செய்கிறவனாக மாறி விடுவான். ஏதோ பிசாசு பிடிச்சு ஆடுகிறது தான் சாத்தான் அவங்களே பொசஸ் பண்ணி இருக்கிறான்றது கிடையாது. நம்மளை எமோஷனலா பிசாசானவர் என்ன செய்கிறானா கண்ட்ரோல் பண்ண விரும்புகிறான். அநேக நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில கண்ணீர் வெடிக்க வச்சு கவலைப்பட்டு உட்கார வச்சு நம்மளை பிசாசு என்ன செய்யறான்? நம்மள ஆளுகை செய்ய விரும்புகிறான். இது எல்லாத்துக்கும் பின்னால ஒரு பொல்லாத ஆவி வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நமது வார்த்தையினால மற்றவர்கள் அவங்க விசுவாச வாழ்க்கைக்கு நேராய் வளர முடியவில்லை என்றால் நம்மை சாத்தான் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தையினால மற்றவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்னா கட்டப்பட வேண்டும். அவர்கள் பேச தொடங்கினார்கள். யாரு? அந்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பேச தொடங்கினாங்க. இன்னைக்கு பேச தொடங்குகிறவர்களை கர்த்தர் நமது சபையிலே எதிர்பார்க்கிறார். வீணான காரியங்களை பேசுகிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறது இல்ல. தனது நேரங்களை விரயமாக்குகிறவர்களை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்ளும்படி அவர் நிற்கிறது இல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்நிய பாஷையிலே பேச தொடங்குகிற சிறுவர்கள் அவருக்கு தேவை. அந்நிய பாஷையிலே பேச தொடங்குகிற வாலிபர்கள் அவருக்கு தேவை. அந்நிய பாஷையில பேச தொடங்குகிற பெண்கள் தேவை. இன்னைக்கு விசுவாசிக்கிற கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அபிஷேகிப்பார். கடைசியில நம்ம கொஞ்ச நேரமாவது நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்க போகிறோம். நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க சூழ்நிலைகள் ஆவிக்குரிய மண்டலங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவார். ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். பிசாசு நினைக்கிறான் இந்த சபையை அழிச்சிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் சில காரியங்களை கொண்டு வந்து அவன் சில காரியங்களை செய்யும்படி அவன் முயற்சி செய்வான். ஆனால் கர்த்தர் சாத்தானை விட பெரியவர். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை ஜெயிக்க எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவரா? அவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவர் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த 120 பேர் கூடி இருந்தாங்க. அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அந்த இடத்துல சந்தேகப்பட்ட தோமா எங்கதான் இருந்தாரு? அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருந்தாரு. அவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்த உடனே அவர் என்ன செய்யலன்னா நம்பல. ஏசப்பா உயிரோட எழுப்பிட்டாரு அப்படிங்கறத என்ன செய்யல? விசுவாசிக்கல, நம்பல. கர்த்தர் அவருக்காக ஸ்பெஷலா வந்தாரு. என்ன தொட்டு பாரு, என் விழாவில உன் கை என்ன செஞ்சு வச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவன் தொட்டாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி தோமா சொன்னாரு. இந்த சந்தேகப்பட்ட தோமா எங்க இருந்தாரு? இந்த 120 பேருக்கு நடுவில் என்ன செய்தாரு? காணப்பட்டாரு. இயேசு கிறிஸ்துவை யார் என்றே தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணின பேதுரு எங்கதான் இருந்தாருன்னா இந்த 120 பேருக்குள்ளதான் என்ன செய்தாரு? காணப்பட்டாரு. பாருங்க, 200 பணத்துக்கு நான் போய் அப்பங்களை வாங்கினாலும் இத்தனை ஜனங்களுக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிலிப்பு எங்கதான் இருந்தாரு? இந்த 120 பேருக்குள்ளதான் இருந்தாரு. விசுவாசிக்க
விசுவாசிக்க முடியாதவர்களும் சந்தேகப்பட்டவர்களும் எல்லாரும் ஆண்டவரை மறுதலிச்சவங்க கூட எங்கதான் இருந்தாங்க? இந்த கூட்டத்துக்குள்ளே காணப்படுகிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது பேச தொடங்கினார்கள். அவங்க பேச ஆரம்பித்த உடனே நடந்த காரியம் என்னன்னா, பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணினா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே நாளிலே அத்தனை எருசலேமும் திரும்பி பார்க்கத்தக்கதாக, அரசாங்கங்கள் திரும்பி பார்க்கத்தக்கதாக, அரசியல் தலைவர்கள் உற்று நோக்கத்தக்கதாக அத்தனை பெரிய மாற்றம் எப்பொழுது உண்டாகினதுன்னா, பேச தொடங்கின பொழுது, அவங்க அந்நிய பாஷையில பேச தொடங்கின பொழுது. இன்னும் எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இன்னமும் அந்நிய பாஷை குறித்துதான அறிவு இல்லாதவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அபிஷேகத்தை குறித்துதான ஞானம் இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சபையை எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, நீங்க ஒவ்வொருவரும் உங்க ஏரியால ஒரு வாட்ச்மேனா, ஒரு போர் வீரனாய் நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் சபையானது இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கு, பிச்சை எடுத்துட்டு இருக்கு. ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தம் போடுங்க, எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டீங்களான்னு. நோ, கர்த்தர் இந்த டைமென்ஷனை மாற்ற விரும்புகிறார். தேவன் சபை கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் அந்நிய பாஷையிலே பேச தொடங்குகிறவர்கள் தேவை ஆண்டவருக்கு. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஓப்பனா ஒரு சேலஞ்ச், ஒரு அழைப்பு தராரு. இன்னைக்கு அவருக்கு தேவை, சின்ன பிள்ளைங்க தேவை, பெரியவர்கள் தேவை, எல்லா வயதினரும் ஏசப்பாவுக்கு தேவை. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க ஆண்டவர்கிட்ட? யோவேல் 2:28 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். குமாரர் வேணும் ஆண்டவருக்கு, குமாரத்திகள் வேணும், தீர்க்க தரிசனம் அவங்க என்ன செய்வாங்களா சொல்லுவாங்க. அப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாம், இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க, நீங்க யாருக்கு வேணும்? வாய்த்திறந்து சொல்லுங்க. யாருக்கு? யார் உங்களை அழைக்கிறான்? ஏசப்பாவுக்கு நீங்க தேவை. அவர் அழைக்கிறார், உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, வாலிபர்கள் இன்னைக்கு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை நிச்சயமா என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணுவார்.